100 வீடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடு ஒன்று கண்ணே கண்ணுன்னு இந்த மாதிரி கார்னர் சைடில் ஒரு வீடு பார்த்துட்டிங்கன்னா மற்ற வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. ஏன்னா கார்னர் சைடில் கட்டின வீட்டுக்கான பெனிஃபிட் அப்படிப்பட்ட கார்னர் சைடில் கட்டின ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான நேஷனல் ஹைவேங்க. அந்த ஹைவேலேருந்து வெறும் 1 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனில் ஒரு 3 BHK வீடு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த வீட்டுக்கான ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் 2.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்ட ஒரு 3 BHK வீடு. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. உட்டன் பிளாக்ஸ் வச்ச மாதிரியான டிசைன்ஸு, வீட்டுக்கு 2 பக்கமே எலிவேஷன்ஸ் டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. ப்ளூ சாண்டில் ஒயிட் கலர் தீமில் நிறைய ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா CNC லேசிக் டிசைன்ஸோட ஒரு பால்கனிஸ் ஏரியா கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது, நடந்து போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹெவியான மெட்டல் கேட் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா நீங்கள் பார்க்க முடியும். கார் நிறுத்திக்கிற மாதிரி, டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கார் பார்க்கிங் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாம் மாதிரியான யூட்டிலிட்டி ஏரியா வித்து வந்து இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய செட்பேக் ஏரியா இருக்குது. அந்த கடைசியில் வந்து வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோர் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் PVC டோராக இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 6க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் சைடில் வந்தீங்கனாலும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். வீட்டை சுற்றி 3 பக்கம் 4 பக்கம் வந்து சுற்றி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரியான செட்பேக் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஸ்கொயரான லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோரை போய் பார்த்துடலாம். இது வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குது. கிளாஸி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கிட்டே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி. இந்த டோர் திறந்து உள்ளே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு 4 ஸ்பேஸ். ரைட் எடுத்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஹாலுங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. நம்ம நேரம் கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் இருந்துச்சுங்க, கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ இன்னும் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 2 பக்கம் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. கார்னர் சைடில் கட்டியிருக்கிறனால வெளிச்சம் வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லைனாலும் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவிலாம் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அது போக சுவிச்சஸ்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து அந்த சைடில் இருக்குது. கிச்சன் பொறுத்த வரைக்கும் 10க்கு 8ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் ஒரு பெரிய கிரானைட் கவுண்டர் டாப்பு, அப்புறம் சிங்க் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்பினேட் டிசைன்ஸில் அந்த பேஸ் யூனிட்டு, டால் யூனிட்டு, வால் யூனிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இந்த கிச்சனில் ரெடி பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 பக்கம் இங்கேயும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. UPVC விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓ மாட்டிக்கிற மாதிரி சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஆர்ஓ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு. இந்த கிச்சனோட வால்ஸு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கு, எக்ஸஸ்ட் ஃபேன்லாம் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீட்டாக நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்கிறதுல வீட்டோட கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இங்கே வார்ட்ரோப் ஸ்பேஸு, ஸ்டோரேஜ், RCC லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால் ஷெல்ஃபு, வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸ் இந்த பெட்ரூமில் மாட்டி வச்சுருக்காங்க. வெளிச்சம் கரண்ட் இல்லைனாலும் நல்லாவே கிடைக்குது. இது ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 5க்கு 6ங்கிற அளவில் நல்ல ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே வால் டைல்ஸும், ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அதே பேட்டர்னில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட்டு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, ஷவர் யூனிட்டு இதெல்லாமே இருக்குது. இது போக வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். லிவிங் ஹாலிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டெப்ஸுங்க. ஃபுல்லாமே வந்து ஆன்டிஸ்கிட் கிரானைட்டும், சைடு ஹேண்ட்ரைல்ஸ் வந்து SSTலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்கு, ஃபஸ்ட் ஃப்ளோர் வென்டிலேஷனுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் வென்டிலேஷனுக்குலாம் இங்கே ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு UPVC விண்டோ இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையே பார்க்க முடியும். இந்த மாதிரி 2 பக்கமே இந்த 3 டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இங்கே வந்து டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பேசேஜுங்க, பால்கனி ஏரியா, 3rd பெட்ரூம் போகிற மாதிரி இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இது வந்து 2nd பெட்ரூம் இப்போ பார்க்குறோம். 2nd பெட்ரூம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 10க்கு 16ங்கிறளவு தான் இங்கேயும் இருக்குது. வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, வால் ஷெல்ஃபு இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கேயும் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க.
இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 5க்கு 6 அளவு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரியான பேட்டர்னில் கடலில் டைல்ஸ் ஒர்க்கு லே பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்கி டைல்ஸும் வால் டைல்ஸும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட 3rd பெட்ரூமாக பார்த்தலாம். பேசேஜிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா. அந்த இடத்துல வீட்டோட 3rd பெட்ரூம் இருக்குது. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி கூலிங் ஷீட் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி டெடிகேட்டடாக இங்கே வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கவர்டு பால்கனி ஏரியா இருக்குங்க இந்த வீட்டுக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் காட்டுற மாதிரி இந்த கவர்ட் பால்கனி ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. சிஎன்சி லேசிகர் டிசைன்ஸோடு இருக்குது. அப்போ டஃப் அண்ட் கிளாஸு ஹேண்டல்ஸ் எல்லாம் எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஆன்டிஸ்கி டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல அப்படியே வந்துட்டிங்கன்னா வீட்டோட 3rd பெட்ரூம்ங்க. 10க்கு 8ங்கிறனால இந்த வீட்டோட 3rd கிட்ஸ் பெட்ரூம். இல்லாட்டி வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெரஸில் வந்து இங்கே வந்து பால்கனி ஏரியா பக்கத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட்லாம் பண்ணியிருக்காங்க. வெளுத்துக்காக விண்டோஸ் இருக்குது. இதுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் இங்கே வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் க்ளாஸட் டைப்பில் ஹேண்ட் வாஷ் மிஷின் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவுக்கு பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. வீரபாண்டி பிரிவு மெயின் ரோட்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். சுற்றியுமே இந்த மாதிரி பார்க்க முடியும். நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனு, ட்ரைனேஜ், இபி, அப்புறம் அடிப்படையான வசதிகள் எல்லாமே இந்த ஏரியாவில் வந்துருச்சு. வந்தால் குடி வரலாம், அந்த மாதிரி ரெடியாக இருக்குது இந்த வீடு. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த ஏரியாவில் 3 BHK வீடு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் 65 ரூபாங்கிற ரேஞ்சில் இந்த 3 BHK வீடு கொடுக்குறாங்க. சீக்கிரமாக இந்த வீடு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க.